கோட்டோட கலெக்ஷன் டோட்டல் 13 டேஸு கலெக்ஷன் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 413 கோடியாம். ஆக்சுவலாக பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 400 கோடி. இப்போ 413 கோடி தான் இது வரைக்குமே கலெக்ட் ஆகிருக்கு 13 நாளில். 400 எங்கே இருக்குது, 413 எங்கே இருக்குது, கழித்து பார்த்தோம்னா டேக்ஸு ப்ளஸ்ஸு தேட்டருக்கு கொடுக்க பர்சன்டேஜ் அது 25 போகும், இது 18 to 20 வரைக்கும் போகும். டேக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா பாதி தான் தேரும் ஆக்சுவலாக ப்ராஃபிட். பட்ஜெட்டே 400 கோடி. இது எப்படி 413 கோடி எப்படி பிளாக் பஸ்டர் ஆகும்? 5 கோடியில் படம் எடுத்து 100 கோடி கலெக்ட் பண்ணுது படம், அது பிளாக் பஸ்டர். இது வந்து தயாரிப்பு செலவே 400 கோடி, ஆனால் 413 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இது வரைக்குமே. நான் இப்போ நாளைக்கு எல்லா படமும் புது படம்லாம் வருது, அதெல்லாம் வந்துச்சுன்னா வாஷ் அவுட் ஆகிடும் கோட். மொத்தமாகவே 450 பிடிக்கிறது கஷ்டம். அப்படின்னா இது என்ன பிளாக் பஸ்டர் என்ன கணக்கில் சொல்கிறாங்கன்னு தெரியல. நீங்களே முடிவு பண்ணிங்க. அட்டர் பிளாஃப் ஆக்சுவலாக ப்ரிடிக்ட் பார்த்தோம்னா அட்டர் பிளாஃப், சுத்தமாக வாஷ் அவுட் அப்படி தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா பட கதையே ஒன்றுமே கிடையாது. சும்மா போட்டு 3 மணி நேரம் இழுத்துருக்காங்க தோனி கீனின்ட்டு. என்ன அதான் படம் அவுட், அவ்வளோதான். இதுதான் ஃபைனல்.